நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். அதாவது இப்போ நம்ம ஆட்டுக்கிடா வாகனத்தினுடைய தத்துவம் அப்படி என்னன்றதை பார்க்க போகிறோம். பொதுவாக முருகப்பெருமானுக்கு பிரதானமான வாகனங்களில் இந்த ஆட்டுக்கடாய் வாகனமும் ஒன்று. அதாவது அசுர தன்மை படைத்த இந்த ஆட்டுக்கடாய் வாகனம் இது தேவலோகத்தில் சில யாகங்கள் தவறாக பண்ணிறன் காரணமாக இது உருவானது. அப்போது இதை அடக்க வல்லார் யார் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாரும் போய் சிவபெருமான்கிட்ட முறையிடும் போது அவர் சொன்னது முருகப்பெருமானை தான். அப்போ முருகப்பெருமான் போய் இந்த ஆட்டுக்கடா வாகனத்தை அடக்கி அவர் தனக்கு வாகனமாக வைத்து கொண்டார். நம்ம ஏற்கனவே மயிலை பார்த்துருக்கோம். மூவிரு முகங்கள் போற்றி, முகம்புரி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராடு தோல் போற்றி, காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி, அந்நாள் சேவலும் மகிழும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி அப்படின்னு பார்த்துருப்போம். அதில் மயிலை அசுரனை மயிலாக்கி வச்சிருந்தார். அதே மாதிரி ஆட்டுக்கிடாய் வாகனத்தில் இருந்த அசுரனையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் குணத்தை திருத்தி அவருக்கு வாகனமாக வச்சிருக்கிறார் அப்படிங்கிறத இதிலிருந்து பார்க்குறோம். இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஆணவத்தை, நம்மளுடைய பலத்தை, இப்போ நம்ம ரொம்ப உடல் பலம் இருக்குது, ரொம்ப மனபலம் இருக்குது அப்படிங்கிற எல்லா அந்த ஆணவத்தையும் அடக்கக்கூடிய ஒரு தெய்வமாக முருகப்பெருமான் விளங்குகிறார் அப்படிங்கிறதுக்கு இந்த ஆட்டுக்கடாய் வாகனம் ஒரு உதாரணம். நன்றி.